உங்களுக்கு பிரேக்கப் ஆயிடுச்சுன்னா இந்த 3 விஷயத்த மட்டும் பண்ணவே கூடாது. என்னென்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் ஒன், தனியா இருக்கவே கூடாது. பிரேக்கப் ஆயிடுச்சுன்னா நிறைய பேர் அலோனா ஃபீல் பண்ணி தனியாவே இருப்பாங்க. தனியா இருக்கவே கூடாது. தனியா இருந்தா ரொம்ப யோசிக்க தோணும். ரெண்டாவது, சோசியல் மீடியாவிலேயே இருக்கிறது. எப்ப பார்த்தாலும் போனை நோண்டிட்டே இருக்குது. அப்படி நோண்டிட்டே இருக்கிறதுனால அவங்கள பத்தி யோசிக்க தோணும். அவங்கள நம்ம சோசியல் மீடியா தேடிக்கிட்டு இருப்போம். சோசியல் மீடியா உள்ளேயே இருக்கிறத பிரேக்கப் ஆச்சுன்னா ரொம்ப அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயம். சோசியல் மீடியா ரொம்ப யூஸ் பண்ணவே கூடாது. லாஸ்ட் ஒன், அவங்கள பத்தி உங்களுக்கு நினைப்பு அதிகமா வரும்போது நீங்க அவங்க கிட்ட போய் பேச ட்ரை பண்ணுவீங்க. ஆனா அவங்க மதிக்க மாட்டாங்க. நீங்க அவங்களுக்காக கெஞ்சுவீங்க. அவங்களுக்காக கெஞ்சவே கூடாது. இந்த 3 விஷயத்த பிரேக்கப் உங்களுக்கு ஆயிடுச்சுன்னா பண்ணவே கூடாது. கூடாத விஷயம் இந்த 3 விஷயம். நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கும் பிரேக்கப் ஆச்சுன்னா இந்த 3 விஷயத்த பண்ணாம இருங்க. இந்த 3 விஷயம் மட்டுமா இல்ல இன்னும் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இன்னும் நிறைய இருக்கு. மறக்காம பாட்டுன்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு எல்லாமே ஷேர் பண்றேன். பிரேக்கப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படுறதை விட்டுட்டு லைஃப்ல நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. லைஃப் சூப்பரா இருக்கும்.